வணக்கம். இப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, கிரியாயிங் அவுர் கால் அப்படிங்கிற புக்கு. இது நான் எழுதின புக்கு. நமக்கு வெர்பும் டென்ஸும் தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக ஒரு 50% ஹிந்தியில் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். முயற்சி பண்ணாமல் எதுவும் நடக்காது. இந்த புக்கு வேணுங்கிறவங்க 7502291876 அப்படிங்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பி விட்டுருவோம். அதே மாதிரி நம்ம ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனோம்னா நமக்கு ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் கேளுங்க. அதே மாதிரி புரிஞ்சு படிங்க. சும்மா நமக்கு ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சு படித்து, அதாவது ரொம்ப ஈகராக படிக்கணும். அப்போ தான் ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப சுலபம் முயற்சி பண்ணுனா. அதாவது ஹிந்தியில் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்படி பேசுகிறது, அதாவது வர்த்தமான் கால் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போது வினை பகுதியுடன் நிகழ்காலத்திற்கு உரிய விகுதிகள், அதாவது தா, தே, தி இதெல்லாம் சேர்த்தா என்ன ஆகுனா அது வினைச்சொல்லாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மை வந்தால் எப்படி முடிக்கணும், இது ஃபெமினின் ஜெண்டரில் இல்லை, மெஸ்குலின் ஜெண்டரில் போடணும். மெய்ம் ஆத்தா ஹூம், நான் வருகிறேன். தா ஹூம், இது மெஸ்குலின் ஜெண்டரில். மெய்ம் உச்சல் தா ஹூம், நான் துள்ளுகிறேன். மெய்ம் உட்தா ஹூம், நான் எழுகிறேன். மை உட்டா தா ஹூம், நான் தூக்குகிறேன். மெய்ம் உடுத்தா ஹூம், நான் பறக்கிறேன். மெய்ம் உத்தர்தா ஹூம், நான் பார்ட் 2 வர்த்தமான் கால். மெய்ம் உத்தார்தா ஹூம், நான் இறக்குகிறேன். மெய்ம் ஓடுதா ஹூம், நான் போர்த்துகிறேன். மெய்ம் கமாத்தா ஹூம், நான் சம்பாதிக்கிறேன். மெய்ம் கர்த்தா ஹூம், நான் செய்கிறேன். மெய்ம் கஹுதா ஹூம், நான் சொல்கிறேன். மெய்ம் காட்டுதா ஹூம், நான் வெட்டுகிறேன். மெய்ம் காம்புதா ஹூம், நான் நடுங்குகிறேன். மெய்ம் கூதுதா ஹூம், நான் குதிக்கிறேன். மெய்ம் கரீதுதா ஹூம், நான் வாங்குகிறேன். மெய்ம் காத்தா ஹூம், நான் சாப்பிடுகிறேன். மைம் கிஜாத்தா ஹூம், நான். பார்ட் 3 ஹிந்தி வர்த்தமான் கால். மெய்ம் கீஞ்ச்தா ஹூம், நான் இழுக்கிறேன். மெய்ம் கோத்தா ஹூம், நான் தொலைக்கிறேன். மெய்ம் கோல்தா ஹூம், நான் திறக்கிறேன். மெய்ம் காத்தா ஹூம், நான் பாடுகிறேன். மெய்ம் கின்தா ஹூம், நான் எண்ணுகிறேன். மெய்ம் கிர்தா ஹூம், நான் விழுகிறேன். மை கப்ராத்தா ஹூம், நான் பயப்படுகிறேன். மெய்ம் கூம்தா ஹூம், நான் சுற்றுகிறேன். மெய்ம் சக்குதா ஹூம், நான் சுவைக்கிறேன். மெய்ம் சடுதா ஹூம், நான் ஏறுகிறேன். மெய்ம் சபாத்தா ஹூம், நான் மெல்லுகிறேன். மெய்ம் சமக்தா ஹூம். பார்ட் 4 வர்த்தமான் கால். மெய்ம் சமக்தா ஹூம், நான் பிரகாசிக்கிறேன். மெய்ம் சல்தா ஹூம், நான் நடக்கிறேன். மெய்ம் சாகுதா ஹூம், நான் விரும்புகிறேன். மெய்ம் சுராத்தா ஹூம், நான் திருடுகிறேன். மெய்ம் சாப்புதா ஹூம், நான் அச்சிடுகிறேன். மெய்ம் சீன்தா ஹூம், நான் பிடுங்குகிறேன். மெய்ம் சுடாத்தா ஹூம், நான் விடுவிக்கிறேன். மெய்ம் சூத்தா ஹூம், நான் தீண்டுகிறேன். மெய்ம் சோடுதா ஹூம், நான் விடுகிறேன். மை ஜான்ச்தா ஹூம், நான் பரிசோதிக்கிறேன். மை ஜாகுதா ஹூம், நான் விழிக்கிறேன். மெய்ம் ஜாத்தா ஹூம், நான் போகிறேன்.
வர்த்தமான் கால் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். மை ஜான்தா ஹூம் நான் அறிகிறேன், அதாவது நோ KNOW அர்த்தம் எடுத்துக்கோங்க. மை ஜீத்தா ஹூம் நான் வெல்லுகிறேன். மை டஹர்தா ஹூம் நான் தங்குகிறேன். மை டூப்தா ஹூம் நான் மூழ்குகிறேன். மை ढकता हूँ நான் மூடுகிறேன். மை ढूंढता हूँ நான் தேடுகிறேன். மை तैरता हूँ நான் நீந்துகிறேன். மை तोड़ता हूँ நான் உடைக்கிறேன். தோடுனா பறித்தல் உடைத்தல் ரெண்டு அர்த்தம் வரும். மை तोलता हूँ நான் நிற்கிறேன், அதாவது வெயிட் போடுறதுன்னு அர்த்தம். மை देखता हूँ நான் பார்க்கிறேன். மை देता हूँ நான் கொடுக்கிறேன். மை दौड़ता हूँ நான் ஓடுகிறேன். மை दौड़ता हूँ நான் ஓடுகிறேன். மை धोता हूँ நான் துவைக்கிறேன், கழுவுகிறேன், எது வேணால் எடுத்துக்கோங்க. மை नहाता हूँ நான் குளிக்கிறேன். மை निकलता हूँ நான் புறப்படுகிறேன். மை पकड़ता हूँ நான் பிடிக்கிறேன். மை पकाता हूँ நான் சமைக்கிறேன். மை पढ़ता हूँ நான் படிக்கிறேன். மை पहचानता हूँ நான் கண்டுகொள்கிறேன். மை पहनता हूँ நான் உடுத்துகிறேன். மை पाता हूँ நான் பெறுகிறேன். மை पालता हूँ நான் வளர்க்கிறேன். மை पीटता हूँ நான் அடிக்கிறேன். மை पीता हूँ நான் வர்த்தமான் கால். மை पीसता हूँ நான் அரைக்கிறேன். மை पुकारता हूँ நான் அழைக்கிறேன். மை फेंकता हूँ நான் எறிகிறேன். மை बचता हूँ நான் தப்பிக்கிறேன். மை बचाता हूँ நான் காப்பாற்றுகிறேன். மை बताता हूँ நான் சொல்கிறேன். மை बनाता हूँ நான் உருவாக்குகிறேன், உண்டாக்குகிறேன், எது வேணால் எடுத்துக்கோங்க. மை बेचता हूँ நான் விற்கிறேன். மை बोलता हूँ பேசுகிறேன். மை भागता हूँ நான் ஓடுகிறேன். மை भेजता हूँ நான் அனுப்புகிறேன். மை मरता हूँ நான் இறக்கிறேன். மை मांगता हूँ நான் கேட்கிறேன், அதாவது டிமாண்ட் பண்ணுறது. மை मानता हूँ வர்த்தமான் கால் பார்ட் 8. மை मानता हूँ நான் ஒத்துக்கொள்கிறேன். மை मिलता हूँ நான் சந்திக்கிறேன். மை रहता हूँ நான் வசிக்கிறேன், இருக்கிறேன், எது வேணால் எடுத்துக்கோங்க. மை रोकता हूँ நான் தடுக்கிறேன். மை रोता हूँ நான் அழுகிறேன். மை रखता हूँ நான் வைக்கிறேன். மை लाता हूँ நான் கொண்டு வருகிறேன். மை लूटता हूँ நான் கொள்ளையடிக்கிறேன். மை लेता हूँ நான் எடுக்கிறேன். மை लेटता हूँ நான் படுக்கிறேன். மை लौटता हूँ நான் திரும்புகிறேன். மை सजाता हूँ நான் அலங்கரிக்கிறேன். மை समझता हूँ நான் புரிந்து கொள்கிறேன். மை सहता हूँ வர்த்தமான் கால். மை सीता हूँ நான் தைக்கிறேன். மை सोचता हूँ நான் யோசிக்கிறேன். மை सोता हूँ நான் தூங்குகிறேன். மை सीखता हूँ நான் கற்கிறேன். மை सिखाता हूँ நான் கற்பிக்கிறேன். மை हंसता हूँ நான் சிரிக்கிறேன். மை हटता हूँ நான் அகலுகிறேன். மை हटाता हूँ நான் அகற்றுகிறேன். மை हारता हूँ நான் தோற்கிறேன். மை हराता हूँ நான் தோற்கடிக்கிறேன். இப்போ நம்ம இது மெஸ்குலின் ஜெண்டரில் படிக்கிறோம். அதே மாதிரி ஃபெமினின் ஜெண்டர் வரும்போது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, மை जाती हूँ, அதே மாதிரி तुम வரும்போது